கண்டிப்பா ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, ஒரு உண்மையான தேவ மனிதன் ஜனங்களுடைய பாவத்தை பார்த்து என்ன செய்வாங்க? முறையிடுவாங்க, ஜெபிப்பாங்க, அதை மக்களுக்கு சொல்லி கண்டிப்பாங்க. அதுதான் தீர்க்கதரிசியினுடைய அடையாளம். இன்னைக்கு ஊழியர்களை பார்க்கும்போது ஜனங்களை கடினமான வார்த்தைகளை பேசக்கூடாது, எந்த ரீதியிலையும் மக்கள் காயப்பற்றாதபடி என்ன செய்யணும்? பார்த்து பார்த்து பேசணும். அப்படி ஒருவேளை ஒரு சபையினுடைய போதகர் ஜனங்களுடைய மனது காயப்படும்படி அவர் பேசிவிட்டால் உடனே சபையை விட்டு ஓடுகிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தீர்க்கதரிசியுமே என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பைபிளை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அன்றைய மக்களுடைய குறையை அவங்க தான் தீர்க்கதரிசியாகவே இருந்திருக்கிறாங்க. தீர்க்கதரிசியாக இருந்தவங்க யார்? என்ன நோக்கத்துக்காக கடவுள் அவர்களை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது ஏசாயாவோ எரேமியாவோ எசேக்கியேலோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஃபுல் வேலை, அவங்களுடைய முழுமையான ஒர்க் என்னன்னா ஜனங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி அவர்களை சரிப்படுத்துவதே முழுக்க முழுக்க வேலையாக இருந்தது. அப்ப ஆபகுக்கும் அதை யூதாவினுடைய பாவத்தை பார்த்து என்ன செய்யறாரு? அதை பொறுக்க முடியாம எப்போது இந்த ஜனங்களுக்கு நீங்க நியாய தீர்ப்பு செய்வீங்க, இவங்களை நீங்க கண்டிக்க மாட்டீங்களா, தண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து ஆபகுக்கு என்ன செய்யறாரு? ஆமா, முறையிடுகிற விஷயத்தை நாம இங்க பார்க்கிறோம். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு அற்புதமான பதில் சொல்லுகிறார். நீ முறையிடுறதெல்லாம் சரிதான், ஆனா கரெக்டா என்ன செய்யறேன்? பாபிலோனிய ராஜாவை யூதாவுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டு வருகிறேன். இன்னும் கொஞ்ச காலத்துல பாபிலோனியர்கள் வந்து யூதர்களை என்ன செய்ய போறாங்க? முற்றிலுமாக அழிக்க போறாங்க. அந்த நியாய தீர்ப்பை நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். இப்ப ஆபகுக்கு இன்னொரு மனசுல ஒரு குமுறல் வந்துருச்சு. என்ன குமுறல் தெரியுமா? அதை நம்ம அந்த வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். ஆபகுப்பின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆபகுக்கு தேவனை நோக்கி சொல்லுகிற அந்த வார்த்தை கவனிங்க. 13வது வசனத்தை வாசிக்கலாம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? நல்லா கவனிங்க. ஆபகுக்கு தேவனை நோக்கி சொல்ற வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? பாவத்தை பாராத சுத்த கண்ணரே என்று ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லிட்டு கீழே அங்க சொல்றாரு. எப்படி அவர் ஜெபிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய். என்ன அவர் சொல்ல வர்றாரு? ஆபகுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, யூதாவை காட்டிலும் பாபிலோனியர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பெரிய பாவிகளா இருக்காங்க. அப்ப பெரிய பாவிகளை வைத்து அவர்களை பார்க்கிலும் யூதா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஏன்னா ஆண்டவர் அதுக்கப்புறம் பாபிலோனியர்கள் செய்யக்கூடிய 5 பாவங்களை குறித்து அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி பின்பாக இந்த ஆபகுக்கு புத்தகத்திலே வாசிக்கிறோம். அத்தனை பாவத்துக்கும் நாம் அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு செய்வேன் என்று கர்த்தர் பேசுகிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா ஆபகுக்கினுடைய ஒரு வார்த்தை என்னவாக இருக்கிறது? தேவனை நோக்கி முறையிடுதல் என்னவாக இருக்குதுன்னா, யூதாவை நீங்க நியாயம் தீர்க்கணும், அது என்னுடைய வேண்டுதலாக இருக்குது. கண்டிப்பா அவங்க மனம் திரும்பணும், அதுக்கு நீங்க ஏதாவது கிரியை செய்யணும். ஆனா யூதாவை விட பெரிய பாவியா இருக்கிற பாபிலோனை என்ன செய்றீங்க? கொண்டு வந்து அடிக்கிறீங்க. இது என்ன நியாயம்? இதுல என்ன இருக்குது? அவங்க அதை விட பாவிகளா இருக்கிறாங்களே, அவங்களை கொண்டு வந்து இவங்களை அடிக்க வைக்கிறீங்களே, இது என்ன அப்படிங்கிற மாதிரி ஆபகுக்கு தேவனை நோக்கி கேட்கிறார். பல சமயங்களே நம்மளும் கூட அப்படிதான் என்ன செய்கிறோம்? கேட்போம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மை விட பெரும் பாவிகளை வைத்து நமக்கு என்ன செய்வார்? பாடம் புகட்டுவார். அது ஏசாயா புத்தகத்திலையும் ஆண்டவர் அப்படிதான் ஒரு முடிவு எடுத்தார். அவர் மறு பாஷைக்காரரினாலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு அவர் என்ன செய்கிறாராம்? பேசுவார். ஆமாம், அந்த வசனம் ஏதோ உளர்ற அந்நிய பாஷை குறித்து பேசலை. மாறாக தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு செவிமடுக்காத இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் என்ன செய்கிறாரு? அந்நிய மக்களை கொண்டு நான் உங்ககிட்ட பேசுவேன், மறு உதடுக்காரர்கள் மறு பாஷைக்காரர் மூலமாக உன்னை என்ன செய்ய போறேன்? தண்டிக்க போறேன். அவர்கள் உன்னை ஆளுகை செய்ய போறாங்க, அடிமைப்படுத்த போறாங்க. உனக்கு புரியாத பாஷை பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் பேசுவாங்க. அது அவர்களை வைத்து உன்னை என்ன செய்ய போறேன்? ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறேன்னு கர்த்தர் பேசுகிற விஷயத்தை பார்க்கிறோம். கர்த்தர் பல இடங்களிலே இதை செய்கிறார். இதே விஷயத்தை தான் ஆபகுக்கு இந்த இடத்துல என்ன செய்யறாரு? தேவனை நோக்கி முறையிடுகிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாக நான் பாபிலோனியர்களை வைத்து யூதாவை என்ன செய்ய போறேன்? நியாயம் தீர்க்க தான் போறேன். பின்பாக பாபிலோனியர்களையும் நான் என்ன செய்ய போறேன்? நியாய தீர்ப்பு செய்யத்தான் போறேன். அது உனக்கு தெரியாது, நீ காத்துரு. நீ என்ன பண்ணணும்? இப்ப என்ன விசுவாசித்து கொண்டு என்ன செய்யணும்?
நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன் அப்படின்னு நீ நம்பிக்கொண்டு இரு என்று சொல்லுகிறார். ஸோ ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படின்னா, கர்த்தர் செய்கிற விஷயம் நமக்கு முழுசா என்ன செய்யாது, தெரியாது. ஏன் ஆண்டவர் யூதாவை நியாயந்திருக்கும்படி பாபிலோனை கொண்டு வர்றாரு? ஏன் இவர்களை காட்டிலும் பெரும் பாவிகளாக இருக்கிற அவர்களை கொண்டு தேவன் நியாயந்திருக்கிறாரு? இந்த உலகத்தில் என்னதான் நடக்குது? சில அயோக்கியர்கள் சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படி நாசம் பண்றாங்களே, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? சிலர்லாம் கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு வலைதளத்தில். சாமிங்கிறது எங்கெங்க இருக்குது? சாமி எங்க போனாரு? இப்படி ஒரு பெண் அநியாயமாக பாடுபடும் போது அந்த சாமி ஏன் காப்பாத்தல? இப்படிலாம் பல கேள்விகளை என்ன செய்யறாங்க, மனித குலம் கேட்கிறது. அதே கேள்வியை தான் யாரு இப்ப கேட்கிறா? வேறொரு மாடல்ல ஆபகுக்கு கேட்கிறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா, ஆனா ஆபகுக்கும் இந்த மனித குலத்துக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீதிமானா நாம இருக்கிற பட்சத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்வார், அவரிடத்துல எந்த தவறும் இருக்காது என்று அவரை விசுவாசித்து நம்ம ஓடுவதுதான் உண்மையான நீதிமானுடைய அடையாளமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே நமக்கு இதையெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு நம்ம கிட்ட இல்லை. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை முழுமையாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் நம்ம கிட்ட என்ன செய்யல இல்லை. உண்மையை சொல்ல போனா, பாபிலோனுக்கு ஏற்பட்ட நியாய தீர்ப்பை கர்த்தர் ஆபகுக்கு வெளிப்படுத்துறாரு. ஆனா பாபிலோனுக்கு ஏற்பட்ட நியாய தீர்ப்பை ஆபகுக்கால பார்க்க முடியல. ஏன்னா பாபிலோனுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு நியாய தீர்ப்பு நடக்குது? நல்லா நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, திட்டத்திட்ட இப்ப ஆபகுக்கு பேசுற காலத்திலிருந்து 70 வருடம் கழித்து தான். 70 வருஷம் பாபிலோனியர்கிட்ட யூதா தேசம் என்ன இருக்குது, அடிமையாக இருக்கிறது. எல்லாம் படிச்சவங்களுக்கு நமக்கு தெரியும். அப்ப 70 வருஷம் கழிச்சு தான் பாபிலோனை கர்த்தர் அவ்வளவு பொறுமையாக அந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறார். யூதாவுக்கு நியாய தீர்ப்பை அவ்வளவு காலம் தேவன் நீடிக்கிறார். சரியான சமயம் வரும்போது, சரியாக 70 வருடங்களுக்கு பாபிலோனை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நியாயம் தீர்க்கிற விஷயத்தை நம்மால பார்க்க முடியும். அப்ப நம்ம ஆபகுக்கு போது ஒரு 30 வயசு இருந்துச்சுன்னா, 70 வருஷம் கழிச்சு பாபிலோனியரை நியாயம் தீர்க்கும் போது அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? 100 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்தாரான்னு தெரியாது. அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அது அளவிடப்பட முடியாததா இருக்கிறது. அதை பார்க்கக்கூடிய ஏஜ் நம்ம கிட்ட இல்ல, அதை அறியக்கூடிய அறிவும் நம்ம கிட்ட இல்ல. அப்ப ஒரு நீதிமான் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கரத்துல எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறவர் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நான் சரியா என்ன செய்யணும், ஓடணும். விசுவாசத்துல ஓடணும், விசுவாச வாழ்க்கையில ஓடணும். அதுதான் ஒரு நீதிமானுடைய அடையாளம்.